360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது வரைக்கும் இந்த மாதத்தோட பெரிய ஹைலைட்ஸே உங்களுக்கு தெரியும். குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் மறைவுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி யாருமே உரி பண்ணாதீங்க. எப்பயுமே 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். லைஃப்பில் நமக்கான பிரச்சனைகள் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, நம்ம ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தரை இறைவன் அனுப்புவார். நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, இறைவன் மனித ரூபியா, இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஆக இந்த மாதத்துலேருந்து அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக கூடும். அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாலே உங்களுடைய தைரியம் கூடும், தன்னம்பிக்கை கூடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய முயற்சிகளும் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுதான் 3ஆம் இடம். ஆக இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, வருமானங்கள் இருக்குது, நிறைய சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்களும் இருக்குது. ஒன்று இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 2ல் இருந்தால் கூட முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறேன். ஆக இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத பயணம் பார்த்திங்கன்னா, ஒரு நீண்ட தூர பிரயாணம், ஒரு குறுகிய தூர பிரயாணம் ரெண்டுமே அமையும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கூடும். இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம், பயணத்தால் மகிழ்ச்சி இருக்குது. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். எந்த செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டான கம்யூனிகேட் பண்ணுங்கள். இன்னும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வார்த்தையை நான் 2 தடவை சொல்லியிருக்கேன், கவனமாக கேட்டுங்க. ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, நான் ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். சொந்தமாக இடங்கடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கோ நீங்கள் வாங்குங்க. யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கோ விற்றுருங்க. நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதில் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இது அத்தனையுமே இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் இந்த மாதம் அந்த பிஸ்னஸும் நல்லா இருக்குது.
இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அப்புறம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ வேலையின் நிமித்தமாக உங்களுடைய சம்பாத்தியங்கள் கூடும். வேலையின் நிமித்தமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா அது அமைக்கும். நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்கான முயற்சிகளில் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். சார் நான் சர்வீஸில் இருக்கேன் அல்லது சர்வீஸை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு பெட்டர் ஜாப் இருக்குமான்னா கண்டிப்பாக உண்டு. சார் நான் சர்வீஸை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அல்லது வேறு ஜாபை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே வேலை மட்டுமல்ல, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணும் பொழுது அதுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்குகள் எதாவது இந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்புறதா இருந்தால் இந்த மாதம் வாங்கலாம், வளர்க்கலாம். இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்து இந்த மாதம் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஏதாவது செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த மாதம் நீங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனம், குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உடலில் இனமும் காண முடியாத வியாதிகள், யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் இது எல்லாமே உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, கோல்டு பாண்டு வாங்குறீங்க, தாராளமாக வாங்கலாம். ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க, அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஹெல்த்தில் குறைவாக இருக்கும். அது விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம். எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் கூடும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக திருமணமே வேண்டான்றவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் இது வரைக்கும் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பைரவருடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.